உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, என்னப்பா ரெடி ஆயிட்டியா? எப்படியோ உன் காதல ஜெயிச்சு அது இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. சும்மாவா பவானி? மனசுக்கு பிடிச்ச பாரதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஆமாங்க. ஏம்மா ஸ்வேதா, இன்னும் இவங்கள நம்பவே முடியலையம்மா. பா அமைதியா இருங்க. ஓகே ஆதி, புறப்படலாமாப்பா? அம்மா நீங்க போங்க, நான் வரேன். சரிப்பா, வாங்க நாம போலாம். ம் ஹலோ. ஆதி, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் பாரதி. ஆதி, நானும் கிளம்பிட்டேன். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு ஆதி. ஏன் ஆதி ஒரு மாதிரியா பேசுறீங்க? என்னாச்சு? தெரியல பாரதி, எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. உங்களை முதல்ல பார்த்தப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் நான் ஃபீல் பண்றேன். என்னாச்சு ஆதி? என்ன பண்ணுது? தெரியல பாரதி, எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னன்னு எனக்கு புரியல. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பாரதி, எனக்கு எப்பவும் உள்ளங்கை வேர்த்ததே இல்லை. ஆனா இப்போ கையெல்லாம் ஈரமா இருக்கு. ஆதி, என்ன இது? சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க. இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன், சரியா? ஓகே பாரதி, வரேன். இதோ கிளம்பிடுறேன். ஓகே ஆதி. போலாம் போலாம் மாப்ள. போலாம். வா ஆதி. ஆ வா. வா ஆதி, போலாம். வாங்க. ஏறு பவானி. ஆதி, வா. இன்னும் பாரதி வீட்ல இருந்து யாருமே வரலையா? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. எல்லா கல்யாணத்துலயும் பொண்ணு விட்டு ஆளுங்க தான் முன்னாடி நின்னு வந்து மாப்பிள்ளை விட்டு கவனிப்பாங்க. இங்க எல்லாமே தலைகீழா இருக்கே. நாம தான் இங்க அவங்கள தாங்கன்னு தாங்க வேண்டியதா இருக்கு. அதனால என்னத்த, நாம வித்தியாசமா பண்ணிட்டா போகுது. மத்தவங்க பண்ற மாதிரியே பண்ணணும்னு என்ன இருக்கு? எனக்கு அந்த கல்யாணம் ரொம்ப ஸ்பெஷல் தானே அத்த. இந்த வரவேற்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் கிடைக்கணும். ஆமா. ஆமா, நாம வர்றப்ப இவங்கெல்லாம் எங்க போயிருந்தாங்க? வரவேற்புலாம் எப்படி? எல்லாமே நம்ம ஏற்பாடு தான். வந்துட்டான்ல உயிர் நண்பன். இவன் வந்ததுலேருந்து எல்லாமே தலைகீழாக தான் நடக்குது. நமக்குன்னு எங்கேருந்து தான் வந்து சேர்றானுங்களோ தெரில. சே, நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். இவன் கிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பவானி, இவன் வந்ததுல இருந்தே யாரா இவனு கேக்குற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்கான். இல்லங்க, இவன் வெறும் பொம்மை தான். சாவி ஆதிக்கிட்ட தான் இருக்கு.
இவன் சொல்றான், அவன் செய்யறான். தனா, இதுங்க ரெண்டும் என்னடி இப்படி இருக்கு? பெரியவங்க இத்தனை பேர் நிக்கிறோம், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அப்படியே முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு நிக்குதுங்க. நானும் பார்த்துட்டு தானே நிக்கிறேன். ஏங்க, கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னீங்க, கல்யாண மண்டப வாசல் வரைக்கும் வந்தாச்சு. உங்க பிளான் அவ்வளவுதானா? தனோ, எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணிட முடியாது. நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா நடக்கும். அது சரி, ஆள் ஆளுக்கு கல்யாணத்தை நிறுத்த ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ சொல்றீங்க, பார்க்கலாம். எதுக்கு தம்பி இந்த விமர்சையான ஏற்பாடெல்லாம்? ஐயா கரெக்டா தான் கேட்டீங்க. ஆனா அது மாப்பிள்ளைக்கு எங்க தெரிய போகுது? முறைப்படி பார்த்தா இதெல்லாம் நீங்க தானே பண்ணணும். ஆனா உங்களால செய்ய முடியாதுங்கிறதுனால தான் மாப்பிள்ளை செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல இதுல என்ன இருக்கு மாமா? இது நம்ம வீட்டு கல்யாணம். டேய் ஆதி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு, இதெல்லாம் எல்லா கல்யாணத்துலயும் சர்வசாதாரணமா நடக்கிறது தான். இது யாரோட கல்யாணம்? நம்ம ஆதி பாரதியோட கல்யாணம். சும்மா பட்டை கிளப்ப வேண்டாமா? இவன் எங்க இருந்து வந்தான்? இவன் தொல்லை தாங்க முடியல. ஓ மாமன் தான் அவன் கல்யாணத்தை முன்ன நின்று பார்க்கறதுக்கு தான் வர வச்சிருக்கான். வந்ததுல இருந்து இவன் போடுற ஆட்டத்தை சகிச்சுக்க முடியல. என்ன சார், என்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கீங்க போல. சரி சரி, எல்லாரும் இங்கே நின்று இருந்தா எப்படி? வாங்க வாங்க, இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு, வாங்க போலாம். வாங்க மாப்பிள்ள. வாங்க. வா பவானி. ஆதி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இதெல்லாம்? எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்காதே. நோ டென்ஷன். இனி பாரதி முகத்துல நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா பாரதி? உங்களை இப்படிதான் ரிசீவ் பண்ணணுங்கிறது பிளான். அதான் நடந்துருச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்னோட பாரதி. நம்ம கல்யாணத்துல வர்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. இது நமக்கான நேரம். யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. ஏன் ஆதி, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் பாரதி, இன்னுமா உங்களுக்கு புரியல? எதுலையுமே பிடிப்பே இல்லாம இருந்த எனக்கு என் வாழ்க்கையில நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காதல், கல்யாணம், வாழ்க்கை இதை பத்திலாம் நான் யோசிக்கவே ஆரம்பிச்சேன். நீங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.